சாயிரம். இங்கு நாம் வாழ்வது நம்மளுடைய வாழ்வை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும், நம்மை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல என்பதை புரிந்து கொண்டு வாழலாம். வாழும் வாழ்வை சந்தோஷமாக வாழலாம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய விருப்பமெல்லாம் ஈடேறுவதற்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. நீ கேட்டது, விரும்பியது, ஆசைப்பட்டது எல்லாமே உடனுக்குடன் நடக்கும் வாய்ப்பு உன்னை நெருங்கி இருக்கிறது. சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு, நான் உனக்கு இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் உன்னை பின்னால் இருந்து தள்ளிவிட நன்றியற்ற கரங்கள் 1000 உன்னை சுற்றி இருந்தாலும் உன் முன்னே நின்று நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தாங்கி பிடிக்க உன் அப்பா நான் இருக்கிறேன். எதற்குமே பயப்படாதே என் கண்மணியே. கண்களை மூடிக்கொண்டு நிம்மதியாக இதை கேள். மறுகணமே நீ கேட்டது, நினைத்தது எல்லாம் உனக்கு நிறைவேறும். அந்த அறிகுறி உனக்கு தெரியும், நிச்சயமாக நிறைவேறும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ளத்தான் அந்த சூழ்நிலைகளை நான் உனக்காக கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அதை என் சாயப்பா எனக்கு துன்பத்தை கொடுத்து விட்டார், எனக்கு மனவேதனையை கொடுத்து கொண்டே இருக்கிறார், என் வாழ்க்கையில் மாற்றங்களை நிகழ்த்தவே மாட்டேன் என்கிறார் என்று என் மேலேயே குற்றம் சாட்டுகிறாய், என் மேலேயே கோபமும் படுகிறாய். எல்லாம் புரிந்த பிறகு, நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை எல்லாம் உணர்ந்து கொண்ட பிறகு பின்னே வருந்துவதால் எந்த பயனும் இல்லை என் குழந்தையே. சற்று நிதானமாக சிந்தித்துப்பார். ஏன் இவையெல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்கிறது, நிகழ்கிறது என்பதை சற்று உன்னிப்பாக கவனித்துப்பார். உன் புத்தியை முதலில் கூர்மையாக்கு. உன்னுடைய புத்தி கூர்மையாக இருந்தால் எதிர்மறை ஆற்றலும் கெட்ட நிகழ்வுகளும் உன் அருகில் வர அவற்றே அஞ்ச செய்யும். அப்படியில்லாமல் உன் மனதை பூ போல மென்மையாக வைத்துக்கொண்டு துன்பம் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, நான் என்ன செய்வது எனக்கே தெரியவில்லை என்று புலம்புவதால் எந்த பயனுமே இல்லை. உன் மனதை உனக்கு ஏற்றால் போல் வைத்துக்கொள்ள வேண்டியது உன் கடமைதானே. உன் எண்ணமும் மனதும் தூய்மையாகவும் மென்மையாகவும் பாலை போல் அப்பழுக்கற்றதாகவும் தான் இருக்கிறது. ஆனால் சோதனைகள் பல உன் மனதையும் உன் வாழ்வையும் சூழ்வதால் உன் மனதை நீயே தேவையில்லாமல் குழப்பிக் கொண்டிருக்கிறாய். உன் அப்பா நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. சோதனைகள் உன்னை தாக்கும் பொழுது ஓம் சாயிராம், ஓம் சாயிராம், ஓம் சாயிராம் என்று சொல்லிக்கொண்டே இரு. சோதனைகள் உன்னை விட்டு விலகுவதை உன் மனம் உணரவே செய்யும். உன்னுள்ளே நான் வாசம் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பாதங்களை தொட்டு நீ வணங்கும் ஒவ்வொரு நொடியும் நான் அந்த ஸ்பரிசத்தை உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். அப்படி ஒவ்வொரு முறையும் நீ என் காலை தொட்டு வணங்கும் பொழுது உன்னுடைய வெற்றி நிச்சயமாக உன் அருகில் வந்து கொண்டே இருக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள். உன் அப்பா நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் துன்பத்தை மட்டுமே அனுபவிக்க நான் விடமாட்டேன், அனுபவிக்கவும் மாட்டேன் என்று நம்பிக்கையோடு இரு. அப்பா இருக்கிறார், என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார், நல்ல நிலைமைக்கு என்னை கொண்டு வைப்பார் என்ற நல்ல எண்ணத்தை மனதில் வளர்த்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்லபடி. நல்லதே நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். அதற்கு துணையாகவும் பக்கபலமாகவும் நான் இருப்பேன் எப்பொழுதும். என் பிரியமான கண்மணியை சந்தோஷப்படுத்தவே உன் அப்பா இருக்கிறேன் என்பதை முழு மனதாக நம்பு. ஓம் சா. உன்னுடைய கோரிக்கைகள் நான் என்றுமே நிராகரித்தது கிடையாது. நிச்சயமாக அது நிறைவேறும். உனக்காகவே அதை நான் நிறைவேற்றி தருவேன். தடைகளை தாண்டி நீ வாழ்வில் வெற்றி பெறப் போகிறாய். நான் அதை உனக்காகவே பரிசாக அளிப்பேன். உன்னுடைய இந்த நிலைமையை பார்த்து நீ கவலைப்படாதே. இப்பொழுதுதான் இந்த நிலைமையில்தான் நீ என்னோடு மிக நெருக்கமாக இருக்க முடியும். நான் உன்னிடம் மிக நெருக்கமாகவும் பழக முடியும். அதனால் தனிமையாக இருக்கிறோமே என்று வருத்தப்படாதே. உனக்கான வாய்ப்புதான் இந்த தனிமை.
நீ என்னோடு நெருங்கி பழகுவதற்கும் நான் உன்னோடு நெருக்கமாக இருப்பதற்கும் இந்த தனிமைதான் காரணமாகவே இருக்கிறது. உன் கண்களுக்கு முன்பாக நான் உன்னோடு அமர்ந்து கொண்டிருக்கிறேன். நீ திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கண்கள் காணும் அனைத்து ஜீவராசிகளின் உள்ளாகவும் நான் நிறைந்து இருக்கிறேன். ஏன், ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நான் காட்சியும் தந்து கொண்டுதான் இருக்கிறேன். நிழலாக நான் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் உன்னோடு இருக்கும் வரை, நிழலாக உன் அருகில் இருக்கும் வரை, என் பார்வை உன் மீது இருக்கும் வரை உனக்கு ஏன் குழப்பமும் போராட்டமும்? உன் மனதில் தேவையில்லாததை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. நீ வருந்துவதாலும் கவலைப்படுவதாலும் எந்த பிரயோஜனமும் ஆகப் போவதே இல்லை. எதுவுமே உனக்கு நல்லதாக அமையப் போவதும் இல்லை. நடப்பது நடந்தேதான் தீரும். நீ கவலைப்படுவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ ஏதாவது மாறிவிடப் போகிறதா? மாற்றம் வரவே வராது என்று சிந்தித்துப் பார். உன் கவலையும் வீண், உன்னுடைய கண்ணீரும் வீணாகத்தான் இருக்கும். எனவே வருவது வரட்டும், போவது போவட்டும், நடப்பது நடக்கட்டும் என்று இருந்துவிட்டு போ. வாழ்வாவது நிம்மதியாக இருக்குமே. அனைத்தையும் என் பாதத்தில் வைத்துவிட்டு சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். என் மீது பாரத்தை வைத்துவிட்டு அதன் பிறகு உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் என்னதான் நடந்தாலும் அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. நடக்கும் எதற்கும் நான் பொறுப்பாளியாகவே மாட்டேன். நடப்பது எல்லாம் அப்பாவின் பார்வையில்தான் நடக்கிறது என்று முழு நம்பிக்கையையும் என் மீது வைத்துவிட்டால் உன் வாழ்வில் நடப்பது அனைத்திற்கும் நானே பொறுப்பு. நானே காரணக்கர்த்தாவாகவும் ஆகிவிடுகிறேன். எதற்குமே வீணாக குழம்பாதே. நடந்து கொண்டிருப்பதற்கும் இனி நடக்கப் போவதற்கும் நமக்கும் எதற்கும் சம்பந்தமே இல்லை என்ற அளவில் உன் மனதை மாற்றிக்கொள். உன் மனதை தேற்றிக்கொள். அப்பொழுதுதான் உன் மனம் நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், வாழ்வும் நிம்மதியாகவே இருக்கும். அப்படி இருந்து பார். இனம் புரியாத ஒரு அமைதி உன் மனதில் உண்டாகும். இனம் புரியாத ஒரு நிம்மதி உன் வாழ்வில் வந்து நிறையும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. சிறிய தவறுக்காக மற்றவரை ஒருவரை விட்டு நீ விலகாதே. அது உனக்கே மிகப்பெரிய தவறாகிவிடும். என் கண்கள் எப்பொழுதும் உன்னை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு எந்த தீங்கும் எந்த தீமையும் நெருங்காது. நெருங்கவும் நான் விட்டு விடமாட்டேன். என்னுடைய பார்வையால் நீ 8 திக்கிலும் பாதுகாக்கப்படுகிறாய். நம்பிக்கை இல்லாதவனுக்கு எந்த இறைவனும் துணை இருப்பதே இல்லை. எந்த இறைவனை வேண்டினாலும் அவனுக்கு எந்த நல்லதும் நடக்கப் போவதும் இல்லை. உன்மேல் முதலில் நம்பிக்கை வை. உன்னை படைத்த இறைவன் மேல் முழு நம்பிக்கை வை. உன் வாழ்வில் மாற்றத்தக்க அதிசயங்களை நிச்சயமாக அந்த இறைவனே உனக்கு கொடுப்பார். தன்னம்பிக்கையோடு இருப்பவனுக்கு எந்த இடத்தை பார்த்தாலும் பயமே இருக்காது. தன்னம்பிக்கையோடு இரு. எல்லா திசையிலிருந்தும் நான் என்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. நாள், கிழமை, பூஜை அனைத்துமே எனக்கு முக்கியமே அல்ல. உன்னுடைய நம்பிக்கையும் அன்பும் உறுதியாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு எதுவுமே தேவையும் அல்ல. என் மீது முழு நம்பிக்கை வைத்துவிட்டு என் மீது முழு அன்பையும் வைத்துவிட்டு ஒரே முறை சாயி என்று கூப்பிட்டாலே போதும். அடுத்த நொடியே நான் உன் கண்களுக்கு முன்பாக வந்து நிற்பேன். உன் கண்ணீரை துடைப்பேன். உன் வேதனைகளை தீர்ப்பேன். உன் மன போராட்டத்தை துடைத்து வெற்றி, சந்தோஷம், ஆனந்தம் என்னும் சூழ்நிலையை உன் வாழ்விற்கு நான் உருவாக்கியே தீருவேன். பிரச்சனைகளும் தீர்ந்து நம் வாழ்க்கையும் மற்றவர்கள் வாழ்க்கை போல சந்தோஷமாக மாறிவிடாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். எண்ணத்தை நான் அறிந்துவிட்டேன் குழந்தையே. உன் எண்ணம்படி உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நிகழ்த்த நான் வருவேன். உன் இல்லம் தேடி வருவேன். காரணம் இல்லாமல் என் முகம் உன் கண்ணில் படவில்லை. கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைத்தையும் உனக்காகவே மாற்றி அமைப்பேன். என்னை முழுவதுமாக நம்பினால் இது உனக்கு நன்றாகவே புரியும்.
கண்முன்னே வருவேன், உன் கண்களுக்கு காட்சி தருவேன். என்னை அறிந்து கொள்ள முடிந்தவர்கள், என்னை புரிந்து கொள்ள முடிந்தவர்களால் மட்டுமே என்னை அறிந்து கொள்ளவும் முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருப்பவர்கள் கண்களுக்கு நிச்சயமாக உன் சாயிநாதர் தெரிவேன். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே அவர்களுக்கு உண்டு. தினமுமே கைகூப்பி வணங்கிக் கொண்டுதான் இருக்கிறாய். உன்னுடைய மன குமுறல்களையெல்லாம் கண்ணீரோடு என்னிடம் கொட்டிக் கொண்டுதான் இருக்கிறாய். அதற்கான பதிலை நான் எப்படி தராமல் போய்விடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? உன் கண்களுக்கு என் திருவுருவம் அற்புத காட்சியாக, உனக்கு உன் கேள்விகளுக்கு பதிலாக உன் கண்களுக்கு நிச்சயமாக தெரியும். அந்த அறிகுறி என்றே உனக்கு புரியும். நிம்மதியே இல்லாத வாழ்க்கைக்கு பரிசாக, பதிலாக நிம்மதியை முதலில் தரப்போகிறேன் உன் சாயப்பா. கணநொடி போதும் உன் வாழ்வில் அனைத்தையும் மாற்றிய வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றித் தரப்போகிறேன். உன் புனிதமான மனமானது நல்ல எண்ணங்களை கொண்டு இருந்தாலே போதும். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் வெற்றிகரமாகவே அமையும். பிறவியிலேயே மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடம் அதிகமாகவே இருக்கிறது. மற்றவர்கள் கஷ்டம் என்று வந்தால் உடனே ஓடோடி போய் மற்றவர்களுக்கு உதவ முன்வருகிறாய். ஆனால் உன்னுடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ள யாருமே இல்லை என்றுதான் தவிப்போடு இருக்கிறாய். எனக்கு தோள் சாய யாருமே இல்லையே என்ற வேதனையோடும் இருக்கிறாய். நான் உன்னோடு இருக்கும் பொழுது நீ ஏன் மற்றவர்களை பார்த்து ஏங்குகிறாய் என்பதுதான் எனக்கு புரியவே இல்லை என் குழந்தையே. என்னதான் உன் கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ள யாருமே இல்லாத போதிலும் உன்னுடைய பிறவி குணம் இன்று வரை மாறினதே அல்ல. எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்பவர்களை விட அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன் என்று நம்பிக்கையோடு போராடுபவர்களை வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக எட்டலாம். இதைதான் நீ செய்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய உழைப்பு எப்பொழுதும் வீண் போகாது. நீ எடுக்கும் எந்த ஒரு முயற்சியும் தோற்று போகவே போகாது. உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது நீ எடுக்கும் முயற்சி எப்படி தோற்று போக நான் விட்டு விடுவேன்? என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் உனக்கு நானே உன் இல்லத்திற்கு வந்து செல்வ செழிப்பை அள்ளித்தரப்போகிறேன். கோடீஸ்வர ராஜயோகத்தை உனக்காகவே கொடுக்கப் போகிறேன். உன்னிடம் மகிழ்ச்சியான செய்தி சொல்லும் நேரம் வந்துவிட்டது. உன்னை நெருங்கிவிட்டது. உனக்கான அந்த பொக்கிஷமான வாழ்க்கையை உனக்காக உருவாக்கி ஏற்ற இரக்கங்கள் நிறைந்த அனைத்தையும் உன்னிடம் இருந்து நீக்கி என் கண் பார்வையிலேயே உன்னை வெற்றியின் வழிக்கு, வெற்றியின் படிகட்டில் ஏற வைக்கப் போகிறேன். இப்பொழுது அந்த இடத்தில்தான் நீ நின்று கொண்டிருக்கிறாய். வெற்றிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராகிவிட்டன. உன் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியத்தோடு என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்று சுகமாகவும் வளமாகவும் வாழத்தான் போகிறாய். என்னுடைய பிள்ளைக்கான இடம் எதுவென்று நானே நிர்ணயம் செய்து அதற்கான வழியை நானே தருவேன். நீ சந்தோஷமாக முகமலரும் அந்த நிகழ்வை பார்த்து உன் சாய் ஆனந்தமடைவேன். உன்னுடைய அந்த ஆனந்த கண்ணீரை துடைக்கவும் உன் சாயி தேவா நானே வருவேன். உன் வாழ்க்கை மிக அழகாகவே மாறும். நீயே பார், தெய்வத்தை வணங்கிய பின்பு, இறைவனிடம் அனைத்தையும் கூறிய பின்பு உன் வாழ்க்கையில் ஏற்றங்கள் நிகழாமல் இருந்து விடுமா? நல்ல மாற்றங்களும் உனக்கான அத்தனை யோகங்களும் உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக நான் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நான் இருக்கும் பொழுது நீ எந்த கவலையும் பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு இருக்கிறேனே. ஓம் சாயிரம், ஓம் சாயிரம். சாயிராம், சாயிராம். பொதுவாகவே கடவுளை அக்கடவுளுக்குரிய திதி மற்றும் நட்சத்திரங்களில் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க. இது கடவுள் வழிபாட்டில், இறைவனின் வழிபாட்டில் ரொம்பவே முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு அம்சமாகவே பார்க்கப்படுது. அவ்வாறு வழிபாடு செய்யும் பொழுது
நம்ம அதற்கான பலன் மிக சிறப்பானதாக நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. அப்படி நாம் வழிபட்டால் இறைவனின் அருள் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் நமது கர்ம வினைகள் நீங்கி நமது நியாயமான கோரிக்கைகள் எல்லாமே விரைவில் நிறைவேறும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி வழிபாடு செய்வதில் நட்சத்திரங்களில் பொதுவாக யாருக்குமே சந்தேகம் வருவதே இல்லை. ஆனால் திதி அப்படின்னு வரும்போது நிறைய பேருக்கு சந்தேகம் நிறைய வருவதுண்டு. ஏனென்றால் திதியில் வளர்ப்பிறை திதி, தேய்பிறை திதி அப்படின்னு 2 வகையான திதிகள் இருக்கு. இவற்றில் எது இறைவனை வழிபட ரொம்பவே உகந்தது அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனசுலையும் இருக்கத்தான் செய்யுது. நம்ம 2 திதிகளிலும் வழிபாடு செய்வதே ரொம்பவே சிறப்பானது அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தோன்னா இன்னைக்கு வளர்ப்பிறை அஷ்டமி. பொதுவாகவே பைரவர் வழிபாட்டுக்கு அஷ்டமி திதி ரொம்பவே சிறப்பாக பார்க்கப்படுது. அது வளர்ப்பிறை அஷ்டமியாக இருந்தாலும் பரவாயில்ல, தேய்பிறை அஷ்டமியாக இருந்தாலும் பரவாயில்ல, 2 அஷ்டமி திதிகளுமே பைரவர் வழிபாட்டுக்கு ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுது அப்படிங்கிறத எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. ஆனால் 2த்துக்குமே சின்ன சின்ன வித்தியாசம் இருக்குது. தேய்பிறை அஷ்டமியை எடுத்துக்கொண்டோன்னா தேய்பிறை அஷ்டமியில் வழிபாடு செய்யும் பொழுது நாம் பைரவிடம் நமக்கு தீர்க்க வேண்டிய துன்பங்களை தீர்க்குமாறு வேண்ட வேண்டும். அப்படி வேண்டினோன்னா நம்மளுடைய தீர்க்க வேண்டிய துன்பங்களை பைரவ பெருமான் நிச்சயமாக தீர்த்தருள்வார். அதே போல வளர்ப்பிறை அஷ்டமி வழிபாடு செய்யும் பொழுது பைரவ பெருமானிடம் நமக்கு தேவையானவற்றை, நமக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை தருமாறு வேண்டி வேண வேண்டும். அப்படி வளர்ப்பிறை அஷ்டமி திதிகளில் இவ்வாறு நம்ம வேண்டிக்கிட்டோன்னா நமக்கு தேவையானவை எல்லாத்தையுமே மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும்படி பைரவ பெருமான் நமக்கு அருள் புரிவார். எக்காரணம் கொண்டும் நம்மளுடைய துன்பங்களை தீர்க்குமாறு வேண்டுதல் கூடாது. அப்படி தீர்க்குமாறு துன்பங்களை தேய்பிறை அஷ்டமி திதிகளில் பைரவ பெருமானிடம் வேண்டி பைரவ பெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். நம்ம முன்னோர்களின் வழிபாடை பார்த்தோன்னா பொதுவாகவே தேய்பிறை திதிகளில் ஆரம்பம் செய்து வளர்ப்பிறை திதிகளில் முடிப்பார்கள். இதுதான் அவங்க செஞ்சுக்கிட்டு வந்த வழிபாட்டின் ரகசியமாகவே இருக்கும். தேய்பிறை திதிகளில் நம்மளுடைய கர்ம வினைகள் அனைத்தும் அழிய தொடங்கும். பின்னர் வளர்ப்பிறை திதிகளில் நமது தேவைகள் எல்லாம் நமக்கு ஒவ்வொன்றாக கிடைக்க ஆரம்பிக்கும். இதனை எந்த கடவுள் வழிபாட்டிற்கு வேணாலும் நம்ம பின்பற்றி கொள்ளலாம். இதில் எந்த ஒரு தவறுமே இல்லை. இதை தான் நம்ம முன்னோர்கள் பின்பற்றி வந்தாங்க. நாமும் அவர்களை பின்பற்றி அவர்கள் செய்த வழிபாட்டினை நாமும் தொடர்ந்து நம் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு வளமோடும் நலமோடும் வாழலாம். உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே வெளிப்பாடாக ஆகின்றது. நீ இப்பொழுது இருக்கும் நிலைக்கு உன் எண்ணங்கள் தான் காரணம் என் பிள்ளையே. நீ ஆழ் மனதில் எப்பொழுதும் எதையாவது சிந்தித்து கொண்டே இருக்கிறாய். ஆனால் நீ எனக்கு வேண்டும் என்பதை விட எனக்கு என்ன வேண்டாம் என்பதை பற்றிதான் அதிகமாக சிந்திக்கிறாய். ஆனால் இந்த பிரபஞ்சம் நாம் என்ன எண்ணுகிறோமோ அதை நம்மிடம் தவறாமல் கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு அதன்படி உன்னுடைய எண்ணங்களை வளர்த்துக்கொள். ஓரிரு நாட்கள் உன் எண்ணங்களை கவனிக்க முயற்சி செய். நீ பயப்படுபவற்றை பற்றி, கவலைப்படுபவை பற்றி, உனக்கு தேவையில்லாததை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறாயா என்று முயற்சி செய், கவனிக்க முயற்சி செய். விதையை விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மடத்தனமோ அதே போலத்தான் நீ என்னிடம் கேட்டது, வேண்டுவது, ஆசைப்படுவது எல்லாம் உடனடியாக கிடைக்க வேண்டும், நடக்க வேண்டும், நிறைவேற வேண்டும் என்று நீ எண்ணுவதும் இரண்டுமே மடத்தனம். உனது வேண்டுதல்கள் கேட்கப்பட்டு விட்டது. உன் கண்ணீர் என் காலடியை நனைத்து விட்டது. உன்னுடைய புலம்பல்கள் என் காதில் விழுந்து விட்டது. இனி எல்லாம் உனக்கு சாதகமாகவே மாறும். நீ விரும்பியபடி உன் வாழ்க்கையை விரும்பிய நபரோடு வாழப்போகிறாய். நீ சந்தோஷமாக வாழும் அந்த வாழ்க்கையை பார்க்கவே உன் அப்பாவும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். கண்மணியே, இது உனக்கான ஆறுதல் வார்த்தை இல்லவே இல்லை. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான்.
உனக்கான வழிகள் எல்லாம் உருவாகிக் கொண்டே இருக்கிறது. அதற்கான நேரம் காலம் எல்லாம் கூடி வரும்பொழுது உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். அந்த வேலையை உன் சாயிநாதர் ஏற்றிருக்கும் பொழுது தடையேதும் இருக்க முடியுமா? நீ வேண்டுவது, ஆசைப்படுவது, கேட்டது எல்லாம் சுலபமாக முடியும் என்பதை நீ என்னிடம் வேண்டிய உடனேயே புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஏனோ நீதான் உணராமல், புரிந்து கொள்ளாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ நினைப்பது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கப் போகிறது. அந்த நல்ல நாள் இதோ வந்துவிட்டது குழந்தையே. சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு. நீ சாயி அப்பாவின் பிள்ளைதானே? எதற்காக வருத்தப்படுகிறாய்? நம்பிக்கை இல்லாமல் தவிக்கிறாய்? நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு, அனைத்தும் உனக்கு வசமாகும். அப்பா, வயதுக்கு மீறிய சோதனையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என்னால் எப்படி புலம்பாமல், கண்ணீர் சிந்தாமல், வேதனைப்படாமல் இருக்க முடியும் என்று கேட்கிறாயா? கவலைப்படாதே என் குழந்தையே. நான் உன்னுடைய கடவுள், உன்னுடைய சாயி, உன்னுடைய தேவா, எல்லாமுமாக நான் இருக்கும் பொழுது நான் உன்னை எப்படி வாழ வைக்காமல் இருப்பேன் என்று நீ நினைக்கிறாய்? நிச்சயமாக உன்னை நல்ல வழியில் வாழ வைப்பேன். சர்வ சுகத்தையும் கொடுத்து, அனைத்து பலத்தையும் கொடுத்து, சகல சௌபாக்கியத்தோடு உன்னை வாழ வைத்தே தீருவேன். என் அன்பு பிரியமே, கலங்காதே. உனக்கான பாதையை நான் உருவாக்கிவிட்டேன். அதை உருவாக்கிய பிறகு அதை உன் கண்முன்னே காண்பிப்பேன். நீ எதிர்பார்க்காத அற்புதத்தை எதிர்பாராத நேரத்தில் உன் கண்களுக்கு காண்பிப்பேன். அந்த அற்புதத்தை நிகழ்த்தியும் காட்டுவேன். அதற்கான முதல் அறிகுறியாக இன்று இரவுக்குள் ஒரு அதிசயத்தை நீ உணர்வாய். உணர்ந்து கொள்ளும் தருணத்தையும் நான் உருவாக்கிவிட்டேன். அப்படி நான் உனக்காகவே உருவாக்கிய அந்த பாதையில் நீ செல்லும் பொழுது எதிரிகள் யாருமே அங்கு இருக்க மாட்டார்கள். தடைகள் ஏதாவது உன் கண்முன் தெரிந்தாலும் அது வந்த வழி தெரியாமல் விலகிவிடும். உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது முற்றிலுமாக தீர்ந்துவிடும். உன்னுடைய கஷ்டகாலமெல்லாம் தீர்ந்து சந்தோஷ காலம் உன்னை நெருங்கிவிடும். சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே. நீ எதிர்பார்ப்பது அனைத்தையும் உனக்கு கொடுப்பதுதானே என்னுடைய கடமை. அந்த கடமையிலிருந்து நான் மீறவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. கண்களை மூடிக்கொண்டு இதை முழுவதுமாக கேள். இந்த நொடியிலிருந்து உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்து உனக்கான நல்ல காலம் பிறக்கும். உன் வாழ்க்கை இன்பமயமான வாழ்க்கையாக மாறத்தான் போகிறது. இனி உன் வாழ்வில் எல்லாம் சுகமாக மாறும். நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வீடு நான் வாழும் துவாரகா மாயியாக மாறிவிட்டது. இனி உன் இல்லத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டே இருக்கும். மங்கள நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கையிலும் உன் வீட்டிலும் இருளாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கி வெளிச்சம் என்ற புது நம்பிக்கை உன் மனதிலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோர் மனதிலும் பிறக்கத்தான் போகிறது.